வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு ஆங்கில பாடம் 3வது பாடம் க்ரோ யுவர் குட்னஸ். பயிற்சி புத்தகத்தில் இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லிசன் டு த ஸ்டோரி அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி மிஸ்டேக்கன் பிளேட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரியை படித்து பாருங்கள். இது சம்மந்தமான கேள்விகள் பின்னாடி கேட்டிருக்காங்க. ரீட் தீஸ் சென்டென்சஸ், ரைட் ஹூ செட் டு ஹூம். இந்த சென்டென்ஸை படித்து பார்த்து யார் யார்கிட்ட சொன்னது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். வில் யூ டேக் திஸ் பிளேட் அண்ட் கிவ் அஸ் சம்திங் வி கேன் யூஸ். இதை யார்கிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மம்மா டு கிரீடி மெர்ச்சன்ட். செகண்ட் ஒன் பாருங்கள். வி ஷல் பை சம்திங் ஃப்ரம் ஹிஸ் அம்மம்மா டு கிராண்ட் டாட்டர். தேர்ட் பாருங்கள். திஸ் இஸ் நாட் ஒர்த் ஈவன் ஏ ரூபி. கிரீடி மெர்ச்சன்ட் டு அம்மம்மா. ஃபோர்த் ஒன். திஸ் பிளேட் இஸ் மேட் ஆஃப் கோல்டு. குட் மெர்ச்சன்ட் டு அம்மம்மா. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். I will give you 10 rupees. Give me that plate. Greedy merchant to Ammamma. Choose one thing you like. Talk about it to your friend and write it அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படங்களை பாருங்கள். இதிலிருந்து உங்களுக்கு விருப்பமான ஒன்றை பற்றி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள். ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோஹித் ரோஹித் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே உரையாடிக்கிறாங்க. ஹலோ ரோஹித். ஹலோ மோஹித். வாட் டு யூ லைக் ஃப்ரம் திஸ்? ஐ லைக் கேரட். வாட் டு யூ லைக் ஃப்ரம் திஸ்? ஐ லைக் ஆரஞ்ச். ஒய் டு யூ லைக் கேரட்? இட் இஸ் டேஸ்டி அண்ட் குட் ஃபார் ஹெல்த். ஒய் டு யூ லைக் ஆரஞ்ச்? ஐ லைக் ஆரஞ்ச் ஜூஸ் வெரி மச். எஸ், ஐ டூ லைக் ஃப்ரூட் ஜூஸஸ். இதே போல் ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க. அடுத்த பக்கத்தில் யூஸ் த மாடல் கிவன் அப்படின்ட்டு 2 பேர் பேசிக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு கோடு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் உரையாடுற மாதிரி இங்கே எழுத சொல்லியிருக்காங்க. நாம் மாடலுக்கு எழுதியிருக்கோம் பாருங்கள். ஹலோ பிரியா, ஹலோ ராணி. பிரியா ராணி 2 பேரும் பேசிக்கிற மாதிரி நம்ம எழுதியிருக்கிறோம். நீங்கள் உங்கள் பேரை நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் நண்பர் பேரை பக்கத்தில் போட்டுக்கலாம். வாட் டு யூ லைக் ஃப்ரம் திஸ்? I like lady's finger. What do you like? I like sunflowers. They look so bright. That's nice. Let's go and play now. Sure, let's go. இதே போல் ஒரு கான்வர்சேஷனை நீங்கள் எழுதிக்கணும், அல்லது இதே பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். ரீட் த ஸ்டோரி இன் குரூப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரியை படித்து பாருங்கள். அடுத்த பக்கத்தில் பாருங்கள். கம்ப்ளீட் த டைலாக் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே விடுபட்டதை நம்ம ஃபில்அப் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். ஒன் டே த ant was thirsty and I want some water. It went near a river. A strong wind blew. The ant fell into the water. Ant, help, help. A dove was sitting on the tree. Dove, oh, the ant fell into the water. I should help him. Ant, help me, help me. The dove threw a leaf into the water. Dove, come on ant, climb on the leaf. The ant climbed onto the leaf. It came to the river bank. Ant, thank you so much dove. இதே போல் ஒரு உரையாடலை நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் அப்படியே கூட எழுதிக்கலாம். லிசன் அண்ட் ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் டீச்சர் சொல்லக்கூடியதை கேட்டு நீங்கள் எழுதணும். The ant was thirsty. A dove was sitting on the tree. Thank you so much. இதே போல் சென்டென்ஸை கூட நீங்கள் டீச்சர்கிட்டேருந்து சொல்ல கேட்டு எழுதிக்கலாம். அடுத்த பக்கத்தில் மை ஜர்னல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூ மீட் யுவர் ஃப்ரெண்ட் இன் த ஸ்ட்ரீட் ஆஃப்டர் சம்மர் ஹாலிடேஸ். வாட் வில் யூ டாக் வித் யுவர் ஃப்ரெண்ட்? ரைட் இட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்மர் ஹாலிடே முடிந்த பிறகு உன்னுடைய நண்பனை நீ சந்திக்கும் போது என்ன பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கீழே பாருங்கள். ஐ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ அப்படின்னா நான். ஹலோ ராணி,
இங்கே வந்து உங்கள் பேரை நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ரெண்டு, ஹலோ வேணி, ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன், தேங்க்யூ. ஹவு டிட் யூ ஸ்பெண்ட் யுவர் ஹாலிடேஸ்? டிட் யூ கோ அவுட் ஆர் ஸ்டே அட் ஹோம்? I stayed in home. Did you stay in home? When does your school reopen? On 6th June. Okay, my school reopens on 7th June. Okay, I am leaving now. Bye. Bye. இதே போல் ஒரு கான்வர்சேஷனை நம்ம மேக் பண்ண சொல்லியிருக்காங்க.